पूरे देश में सबसे करप्ट सरकार है। இந்திய நாட்டிலேயே மிகப்பெரிய ஊழலாட்சி என்றால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சிதான். इन्होंने ढेर सारे घोटाले किए हैं। இவங்க ஏராளமான ஊழல்களை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். टेस्टमेक्स स्कैम, सैंड माइनिंग स्कैम, बीजीआर स्कैम, ईएलटी इंफ्रास्ट्रक्चर स्कैम, ट्रांसपोर्ट डिपार्टमेंट का स्कैम, नोबल स्टील का स्कैम, न्यूट्रिशन किट स्कैम, फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब स्कैम, रेड सेंट स्मगलिंग स्कैम और मनरेगा में गरीब तमिल भाइयों बहनों का पैसा भी ये डीएमके एंड कंपनी खा गई। இந்த திமுக அரசு ஊழல் பட்டியல சொன்னா நீண்டுகிட்டே போகும். டாஸ்மாக் ஊழல், பிஜிஎம் ஊழல், எல்காட் ஊழல், டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், சாண்ட் மைனிங்ல ஊழல், அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போனா இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுல ஊழல், கேஷ் ஃபார் வேலை கொடுக்கறதுக்கு பணம் வாங்குறதுல ஊழல், சிவப்பு மண் ரெட் சாண்ட் திருடுறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஏழை மக்கள் சம்பாதிக்கிற மன்ரேகா ஸ்கீம்ல கூட அவங்க ஊழல் செய்து அவங்க ஊழலின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். रिलायंस वाले न तमिलनाडु का भला कर सकते हैं न देश का भला कर सकते हैं। स्टालिन जी का एक ही एजेंडा है, अपने बेटे को मुख्यमंत्री बनाना, और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना। मगर मैं दोनों को कहना चाहता हूं, न राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं न उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है। நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணிக்காரங்கெல்லாம் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க. வரப்போற தேர்தல்ல அவங்க ரெண்டு கட்சிக்கும் இந்தி கூட்டணியில திமுகவோட ஒரே லட்சியம் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்கணும். சோனியா காந்தி அவர்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் என்னவென்றால் ராகுல் காந்தியை பிஎம் ஆக்கணும். ஆனா நான் சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆகப்போவதில்லை, முதல்வராக வர முடியாது. ராகுல் காந்தி அதே போல பிரதமராக வர முடியாது. அந்த இடத்திலெல்லாம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன். आप सभी को कहना चाहता हूं, नयनार नागेंद्र जी के नेतृत्व में आने वाले चुनाव में यहां पर तमिलनाडु में एनडीए की सरकार बने, इसका समय आ गया है। डीएमके को उखाड़कर फेंकने के लिए भारतीय जनता पार्टी का एक एक कार्यकर्ता आज से लेकर चुनाव तक अपनी कमर कस ले और मोदी जी के नेतृत्व में भारतीय जनता पार्टी और एनडीए को विजय दिलाने के लिए संकल्पबद्ध हो। நண்பர்களே, இங்க 28 சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒவ்வொரு பூத்ல இருந்தும் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. வரப்போற வெற்றியை நீங்க முன்னறிவிப்பு செய்வதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வரப்போற தேர்தல்ல டிஎம்கேவை வேரோடு பிடுங்கி எறிந்து என்டிஏவின் வெற்றியை அறிவிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்டிஏவின் மிகப்பெரிய வெற்றியை உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பால் தான் கொண்டு வர முடியும்.